என் பெயர் அவினாஷ். நான் என் பெற்றோரின் ஒரே மகன். ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தேன். அதே கிராமத்தில் வளர்ந்தேன். என் பெற்றோர் எனக்கு நல்ல கல்வி கற்றுத்தந்து வெற்றியாளராக்கி பின்னர் அவர்களின் விருப்பப்படி எனக்கு திருமணம் செய்து வைத்தனர். நான் மணர்ந்த பெண் மிகவும் நல்லவள். திருமணத்திற்கு பிறகு அவளுடன் ஒரு வருடம் எப்படி எப்போது கழிந்தது என்றே தெரியவில்லை. பின்னர் என் தந்தை காலமானார். அவர் தனது கடின உழைப்பால் வாங்கிய நிலங்கள் அனைத்தையும் என் பெயரில் எழுதி வைத்தார். அவருக்கு என் மீது பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தன. நானும் நகரத்தில் நல்ல வேலையில் சேர்ந்திருந்தேன். திருமண வாழ்க்கையும் நன்றாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் என் மனதில் ஆழமாக இருந்தது. அது என் ஆசை. நான் விரைவில் ஒரு மகனின் தந்தையாக வேண்டும் என்பதுதான். ஒரு மகன் வந்தால் என் பெயர் தொடரும், என் குடும்பம் முன்னேறும், என் வாரிசு இந்த உலகில் வருவான். மகன்தான் என் பெயரை பிரகாசிக்க வைப்பான். மகன்தான் சொத்தை காப்பாற்றுவான். மகன்தான் தந்தையின் துணையாக இருப்பான். அதனால்தான் நான் கடவுளிடம் மகனையே கேட்டேன். திருமணமான ஒரு வருடம் நிறைவடைந்த போது என் மனைவி கர்ப்பமாக இருப்பதாக நல்ல செய்தி கிடைத்தது. என் அம்மாவும் அவளுக்காக மிகவும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். மகனே பிறக்க வேண்டும் என்று. நானும் மனதிற்குள் பிரார்த்தித்தேன், எனக்கு மகனே வேண்டும் என்று. கடவுள் என் ஆசையை நிறைவேற்றுவாராக. பிறகு ஒரு நாள் என் முதல் குழந்தை பிறந்தது. ஆனால் அது ஒரு பெண் குழந்தை. உண்மையை சொன்னால் நான் மகிழ்ச்சியடையவில்லை. என் முகம் சோர்ந்து போனது. அது என் முதல் குழந்தை. நான் அவளை ஒரு முறை கூட தூக்கி அணைக்கவில்லை. அவளிடம் அன்பு காட்டவும் இல்லை. மக்கள் சொல்வார்கள், மகள் தந்தையின் இதயம் என்று. ஆனால் எனக்கு அவள் ஒரு வருத்தமாகவே வந்திருந்தாள். என் மனைவி பலமுறை முயற்சித்தாள். என் இதயம் மென்மையாக வேண்டும், நான் என் மகளிடம் அன்பு காட்ட வேண்டும் என்று. அவளின் அப்பாவி முகத்தை பார்த்தால் என் இதயம் உருகும் என்று. ஆனால் என் இதயத்தில் மகிழ்ச்சி இல்லாத போது நான் எப்படி அவளிடம் அன்பு காட்டுவேன்? பிறகு என் மகளுக்கு ஒரு வயது நிரம்பியது. அவளுக்கு என் மனைவியே பெயர் வைத்தாள், ரோஷினி என்று. அவள் சொன்னாள், இவள் சமுதாயத்திற்கே ஒளியாக விளங்குவாள். ஆனால் நான் அவளின் பேச்சுக்களில் மௌனமாக இருந்தேன். ரோஷினி விளையாடிக் கொண்டே என்னிடம் வருவாள். நான் அவளை தூக்கி அணைக்க வேண்டும், பாசம் காட்ட வேண்டும் என்று அவள் விரும்புவாள். ஆனால் நான் அவளை திரும்பி பார்க்க கூட இல்லை. மேலும் ஒரு வருடம் கழிந்தது. மீண்டும் என் மனைவி கர்ப்பமாக இருப்பதாக நல்ல செய்தி வந்தது. இந்த முறை நான் மனதில் எண்ணினேன், மகன்தான் பிறக்க வேண்டும். கடவுள் என் பிரார்த்தனையை கேட்பாராக. நான் என் மனைவியிடம் சொன்னேன், இந்த முறை மகனாக இருக்க முயற்சி செய் என்று. அவள் மௌனமாகிவிட்டாள். அவள் கண்களில் கேள்வி இருந்தது. ஆனால் என்னிடம் பதில் இல்லை. அவள் சொன்னாள், அவினாஷ், இது எல்லாம் கடவுளின் கையில் உள்ளது. என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நான் தெளிவாக சொன்னேன், எனக்கு மகனே வேண்டும். அன்றிலிருந்து அவள் எப்போதும் மௌனமாகவே இருந்தாள். அவள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பாள், மகனே பிறக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அவளுக்கு தெரியும், நான் என் முதல் மகளிடம் எப்படி நடந்து கொண்டேன் என்று. நான் அன்பு காட்டவில்லை. இரண்டாவது மகள் பிறந்தாலும் அவளிடம் அன்பு காட்ட மாட்டேன். அதனால் இப்போது அவளுடைய ஆசையும் ஒரு மகன் பிறப்பதுதான். என் பிடிவாதம், என் வார்த்தைகள் அவள் மீது சுமையாகிவிட்டன. பிறகு அந்த நாளும் வந்தது. இரண்டாவது முறையும் என் மனைவி ஒரு பெண் குழந்தைக்கு பிறப்பு கொடுத்தாள். மருத்துவமனையில் இரண்டாவது குழந்தையும் பெண் என்று கேட்டவுடன் நான் கத்தினேன், இரண்டாவதும் பெண்ணா? என் மனநிலை முற்றிலும் கெட்டுவிட்டது. இதனால் என் மனைவியின் மகிழ்ச்சியும் மங்கிவிட்டது. ஆனால் அவள் அந்த குழந்தையின் தாய். அவள்தான் அதற்கு பிறப்பு கொடுத்தாள். நான் என் மகள்களிடம் அன்பு காட்டாவிட்டாலும் அவள் இரண்டு மகள்களிடமும் சமமான அன்பை கொண்டிருந்தாள். நான் முற்றிலும் மௌனமாகி விட்டேன். என் மனைவியும் இனி என்னுடன் எதுவும் பேசவில்லை. என் ஆசை மீண்டும் உடைந்து விட்டது. ரோஷினி சிறு சிறு விஷயங்களை பேசுவாள், சிறு சிறு குறும்புகள் செய்வாள். ஆனால் என் மனதில் அவளுடைய குறும்புகள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. என் மனைவி பலமுறை எனக்கு விளக்க முயன்றான். என் முன்னால் கைகூப்பி வேண்டினாள், இவளும் உங்கள் இரத்தம்தான். மகள்கள் மகன்களை விட பெரியவர்களாக நிரூபிக்கிறார்கள். ஆனால் என் நடத்தை அப்படியே இருந்தது. மூன்றாவது முறையாக என் மனைவி கர்ப்பமாக இருந்த போது நான் அவளிடம் தெளிவாக சொன்னேன்,
நீ ஒரு மகனை பெற்றெடுக்காவிட்டால் இந்த முறை நான் உனக்கு விவாகரத்து கொடுத்து விடுவேன் என்று. அவள் என் வார்த்தைகளை கேட்டு மௌனமாகிவிட்டாள். வெடித்து வெடித்து அழ ஆரம்பித்தாள். என் அம்மாவும் எனக்கு நிறைய ஆறுதல் கூற முயன்றாள். மகன் பிறப்பது அவள் கையில் இல்லை. உன் விதியின் மகன் இல்லை என்றால் பிறகு யார் என்ன செய்ய முடியும்? அந்த பாவியை கஷ்டப்படுத்தாதே. கடவுளிடம் பிரார்த்தனை செய். அவன் நினைத்தால் உன்னை ஒரு மகனின் தந்தையாக ஆக்குவான். ஆனால் நான் சொன்னேன், எனக்கு மகன்தான் வேண்டும். மகன் பிறந்தால்தான் நான் இவளுடன் இருப்பேன். இல்லையென்றால் இவளுக்கு விவாகரத்து கொடுத்து விடுவேன் என்றேன். என் மனைவி தினமும் இரவில் அழுது கொண்டே இருப்பாள். பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பாள். அவள் முகத்தில் புன்னகை எங்கோ மறைந்துவிட்டது போல இருந்தது. 2 மகள்களையும் சமமாக கவனித்தாள். என் அம்மாவுக்கு என் பேச்சு மிகவும் கசப்பாக இருந்தது. அவள் முழுமையாக என் மனைவியின் பக்கமாக இருந்தாள். ஆனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பிறகு அந்த நேரமும் வந்தது. 3வது முறையும் என் மனைவி ஒரு பெண் குழந்தையை பெற்றுக் கொடுத்தாள். இந்த முறை என்னிடம் எந்த வாய்ப்பும் இல்லை. என் ரத்தம் கொதித்தது. என் மனைவி என்னை அழுது கொண்டே பார்த்தாள். குழந்தையை என் கைகளில் கொடுத்தாள். ஆனால் நான் அதை என் கைகளில் எடுக்கவில்லை. இப்போது பெண் குழந்தை பிறந்ததின் விளைவாக என்னவாக இருக்கும் என்று நான் அவளை மருத்துவமனையில் அப்படியே விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன். அடுத்த நாளே நான் வழக்கறிஞரிடம் விவாகரத்து கடிதங்களை தயார் செய்தேன். என் மனைவி மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்தவுடன் நான் அந்த கடிதங்களை அவள் முகத்தில் வீசி எறிந்தேன். நான் உன்னுடன் வாழ விரும்பவில்லை. எனக்கு ஒரு மகனை கொடுக்க முடியவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் என் துணையாக எப்படி இருப்பாய்? அவள் அழுது கொண்டிருந்தாள். என் கால்களில் விழுந்தாள். அவினாஷ், என் கையில் இருந்தால் உலகத்தின் எல்லா மகிழ்ச்சியையும் உனக்காக கொண்டு வந்திருப்பேன். ஆனால் இது என் கையில் இல்லை. இவை அனைத்தும் கடவுளின் கொடை. நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டீர்கள்? தயவு செய்து என்னை விட்டு விலக வேண்டாம். நான் எங்கு போவேன்? நான் சொன்னேன், எங்காவது போ. ஆனால் நான் உன்னை என் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுவதென்று முடிவு செய்து விட்டேன். அம்மா சொன்னாள், இல்லை மகனே, நீ இப்படி செய்யாதே. இந்த பாவத்தை விட்டுவிடாதே. உனக்கு தெரியுமே, இவளுக்கு பெற்றோர்களும் இல்லை. இவள் தனியாக இருக்கிறாள். இப்போது இவளுக்கு நீயும் இவளுடைய மகள்களும் தான் துணை. மகனே, இந்த அனாதையின் மனதை வருத்தாதே. நான் சொன்னேன், அம்மா, நீங்களும் இவள் பக்கம்தான் நிற்கிறீர்கள். இவளுக்கு இவளுடைய மகள்கள் தான் துணை என்றால் இவள் தன் மகள்களுடன் இருந்து கொள்ளட்டும். நானும் உங்களுக்கு துணையாகத்தான் இருக்கிறேனே. எனக்கு ஒரு மகன் பிறந்தால் அவன்தான் என் துணையாக இருப்பான். நீங்கள் ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டீர்கள்? ஆனால் நான் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. அம்மா இன்னும் என் மனைவியின் பக்கம் நின்று சொன்னாள், மருமகள் இந்த வீட்டை விட்டு எங்கும் போக மாட்டாள். இதுவே அவளுடைய வீடு. அவள் இங்கேதான் இருப்பாள். நான் சொன்னேன், சரி, அப்படியானால் இவளும் இவளுடைய மகள்களும் இந்த வீட்டில் இருப்பார்கள், அல்லது நான் இருப்பேன். நான் என் பொருட்களை பேக்கிங் செய்து வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்தேன். எப்படியும் நான் நகரத்துக்கு தினசரி போய் வரும் பழக்கம் உள்ளவன். அங்கேதான் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் முடிவு செய்து விட்டேன், நகரத்தில் வாடகைக்கு ஒரு வீட்டை பார்த்து கொள்வேன். அங்கே வேலையும் செய்வேன். அங்கேயே தங்கியும் இருக்க முடிவு செய்தேன். நான் என் குடும்பத்துடனான எல்லா உறவுகளையும் துண்டித்து விட்டேன். என் அம்மாவும் மனைவியும் என் கால்களில் விழுந்து கதறி அழுதார்கள். ஆனால் நான் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. அவர்களை அழுதபடி விட்டுவிட்டு அந்த வீட்டை விட்டும் அவர்களுடனான எல்லா உறவுகளையும் துண்டித்துவிட்டு வெளியேறினேன். நான் நகரத்திற்கு வந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். நம்பிக்கையுடன் நான் முடிவு செய்தேன், இப்போது என் முதல் விவாகரத்து நிறைவேறிவிட்டது. நான் இங்கே 2வது திருமணம் செய்து கொள்வேன். அந்த நேரத்தில் எனக்கு எந்த துக்கமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. ஒரே ஒரு பிடிவாதம், நான் திருமணம் செய்து ஒரு மகனின் தந்தையாக ஆகிவிடுவேன். அவனை என் வாரிசாக்கி கொள்வேன். ஆனால் நான் என்னுடைய எதற்கு வாரிசு வேண்டும் என்றே தெரியவில்லை. நிலத்திற்கா அல்லது என்னுடைய இரக்கமற்ற தன்மைக்கா? நகரத்திற்கு வந்ததும் நான் எனது பழைய வாழ்க்கையை முழுவதுமாக மறந்துவிட்டேன். அந்த வீடு, அந்த கிராமம், மனைவி மற்றும் மகள்கள் அனைத்தும் என் வாழ்க்கையில் ஒருபோதும் இருந்ததே இல்லை என்பது போல் இருந்தது. இங்கே எனக்கு ஒரு அழகான பெண் கிடைத்தாள். அவளுடைய வீட்டிற்கே நானாக பெண் கேட்டு சென்றேன். அவளுடைய பெற்றோர் ஏழைகள். அவர்களும் விரும்பினர்.
தங்கள் மகளுக்கு எங்கேயாவது திருமணம் நடத்த வேண்டும் என்று. அவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் மகளை எனக்கு மணமுடித்து வைத்தனர். சில நாட்கள் அவளுடன் வாடகை வீட்டில் தங்கினேன். பின்னர் நான் என் வேலையின் மூலம் சம்பாதித்த பணத்தால் எனக்கான ஒரு சிறிய வீட்டை வாங்கினேன். நான் கிராமத்திலிருந்து எனது எல்லா சொத்து ஆவணங்களையும் கொண்டு வந்தேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், இனி நான் அங்கு திரும்ப போகப் போவதில்லை. இந்த பெண் மிகவும் நல்லவள். இவள் பெயர் அபிநயா. நான் இவளிடம் எனது வாழ்க்கை பற்றி சொல்லியிருந்தேன். இவள் எனக்கு நம்பிக்கை தந்தாள். இவள் என்னை ஒரு மகனின் தந்தையாக ஆக்குவாள் என்று. காலம் கடந்து சென்றது. நான் ஒரு வருடத்திற்குள் ஒரு மகனின் தந்தையாக ஆனேன். இதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். என் மகிழ்ச்சி திடீரென மங்கியது. கிராமத்திலிருந்து போன் வந்தது. உன் அம்மா இறந்து விட்டதாக. இந்த செய்தி கேட்டதும் என் கண்களில் நீர் ததும்பியது. நான் என் அம்மாவிடம் மிகவும் அன்பு வைத்திருந்தேன். கிராமத்திலிருந்து எனக்கு போன் செய்தவர் உன் அம்மாவின் இறுதி சடங்குக்கு வந்துவிடு என்று சொன்னார். ஆனால் நான் போகவில்லை. இங்கே நான் என் மகனுடன் என் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க விரும்பினேன். நான் கிராமத்திற்கு செல்லவில்லை. என் அம்மாவின் இறுதி சடங்குகளை நான் செய்யவில்லை. ஆனால் மகன் பிறந்ததால் எனக்கு ஏற்பட வேண்டிய மகிழ்ச்சி அம்மாவின் மரண செய்தி கேட்டு வருத்தமாக மாறியது. சில நாட்கள் கழித்து அம்மாவின் மரணத்தின் துக்கமும் என் மனதிலிருந்து மறைந்துவிட்டது. என் கண்களில் என் இரண்டாவது மனைவியின் மதிப்பு மிகவும் அதிகரித்திருந்தது. ஏனென்றால் அவள் என்னை ஒரு மகனின் தந்தையாக ஆக்கியிருந்தாள். நான் அவர்களுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றினேன். அவளுக்காக வீட்டில் ஒரு வேலைக்காரியையும் வைத்திருந்தேன். அவள் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டாம் என்று. அவள் அதிகபட்சம் என் மகனை பார்த்து கொள்ளட்டும் என்று. நான் என் மகனின் ஒவ்வொரு விருப்பத்தையும் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றினேன். அவன் எனக்கு உலகில் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தான். பிறகு கடவுள் எனக்கு இரண்டாவது மகனையும் கொடுத்தான். அப்போது மனதிற்குள் ரெக்கைகள் முளைத்தன போல் இருந்தது. என் கனவுகள் நிஜமாகிவிட்டன. நான் என் மகன்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நானே என்னிடம் சொல்லிக் கொள்வேன், அவினாஷ், உனக்கு உன் நிலங்களுக்கு வாரிசு, உன் பெயருக்கு வாரிசு, உன் குலத்தை தொடர வைக்கும் மகன்கள் கிடைத்து விட்டார்கள். எனக்கு ஒருபோதும் என் முன்னைய மனைவியும் 3 குழந்தைகளும் நினைவுக்கு வரவில்லை. அவர்களை விட்டுவிட்டு நான் முன்னேறிவிட்டேன். நான் என் மகன்களிடம் மிகவும் அன்பு காட்டினேன். ஒருபோதும் அவர்களை திட்டியதில்லை. அவர்கள் தங்கள் வாயால் எந்த விருப்பத்தை சொன்னாலும் நான் உடனடியாக அதை நிறைவேற்றுவேன். என் மனைவியும் அவர்களிடம் அதே போன்றே அன்பை காட்டினாள். என் மகன்கள் பள்ளியில் யாருடனாவது சண்டையிட்டால் அல்லது தெருவில் யாருடனாவது சண்டை வந்தால் நான் என் மகன்களை ஒருபோதும் கண்டிப்பதில்லை. மாறாக மற்றவர்களையே தவறாக சொல்வேன். யாராவது எங்கள் வீட்டில் புகார் செய்ய வந்தால் நான் அவர்களிடம், நீங்கள் என் மகன்களை பற்றி பொறாமைப்படுகிறீர்கள் என்று சொல்வேன். என் குழந்தைகள் சிறுவயது முதலேயே மிகவும் குறும்பாக இருந்தனர். என் மனைவியும் இப்போது என்னை போலவே ஆகிவிட்டாள். அவள் எப்போதும் குழந்தைகளின் பக்கம் நின்றாள். நான் சலித்து அவர்களுக்கு ஏதாவது புத்திமதி சொல்ல முயன்றாள். அவள் உடனே, அவினாஷ், குழந்தைகளை தொந்தரவு செய்யாதே என்று சொல்வாள். நாங்கள் இருவரும் குழந்தைகளின் தவறுகளுக்காக அவர்களை திட்டுவதற்கு பதிலாக மாறாக அவர்களை கெடுத்து விட்டோம். என் மகன்கள் ஒவ்வொரு 2-3 நாட்களுக்கும் தெருவில் யாராவது ஒரு குழந்தையை அடித்துவிட்டு வருவார்கள் அல்லது அவர்களின் தலையை உடைத்துவிட்டு வருவார்கள். நான் ஒருபோதும் அவர்களை இதற்காக திட்டியதில்லை அல்லது தடுத்ததில்லை. மாறாக நான் அவர்களின் இந்த செயல்களில் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். அவர்களால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று. என் குழந்தைகள் மிகவும் கெட்ட பழக்கமுடையவர்களாக இருந்தனர். பெரியவர்களிடம் கூட மரியாதையாக பேச மாட்டார்கள். எனக்கு எல்லாம் தெரிந்திருந்தது. ஆனால் நான் எதுவும் செய்ய மாட்டேன். மாறாக என் குழந்தைகளின் இந்த செயல்களில் மகிழ்ச்சி அடைவேன். என் மகன்கள் வளரும்போது அவர்களின் பேச்சு, செயல்கள், நடத்தை என் கட்டுப்பாட்டிற்கு வெளியே போய்கொண்டிருந்தன. நான் அவர்களுக்கு முன்னால் மௌனமாக இருந்தேன். ஏனென்றால் அவர்கள் என் வாரிசுகள். என் மனதில் இந்த எண்ணம் ஆழமாக பதிந்துவிட்டது. இந்த இருவரும் என் பிறகு என் பெயரை தொடர வைப்பார்கள். நான் நினைத்தேன், என் மகன்கள் என் வாரிசுகள், என் பலம். ஆனால் நான் அறியவில்லை, நான் தலையில் தூக்கி வைத்தவர்கள் ஒரு நாள் என்னை தரையில் வீழ்த்தி விடுவார்கள் என்று. இப்போது என் 2 மகன்களும் இளைஞர்களாகிவிட்டனர். ஒரு நாள் என் பெரிய மகன் என்னிடமே கோபமான குரலில் பதிலளித்தான்.
நான் அவனுக்கு வேலை பற்றி ஏதோ விளக்கிக் கொண்டிருந்த போது அவன் சொன்னான், அப்பா, எப்போதும் எங்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பீர்கள். சிறு வயதில் எங்கள் தவறுகளை தடுக்கவே இல்லை. இப்போது வேலையில் ஏதாவது தவறு நடந்தால் நீங்கள் அறிவுரை கூற ஆரம்பித்து விடுகிறீர்கள். நாங்கள் இப்போது குழந்தைகள் இல்லை. நான் அவன் பேச்சுக்கு மௌனமாகிவிட்டேன். ஒரு நாள் என் பெரிய மகன் என்னிடம் வந்தான். நான் ஆபீஸ் வேலையை முடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அவன் என் அருகில் அமர்ந்து சொன்னான், அப்பா, நான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அவனுக்கு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அவன் என்னிடம் அந்த பெண்ணை பற்றி சொன்னபோது எனக்கு கோபம் வந்துவிட்டது. ஏனென்றால் அந்த பெண் என் வணிக பங்காளரின் மகள். இருவரும் காதலித்து வந்தன. நான் அந்த பெண்ணை என் வீட்டுக்கு மருமகளாக வரவேற்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவளுடைய தந்தை ஒரு பங்காளராக இருந்த போதிலும் என்னை முட்டாளாக்கினான். தன் நலத்தை மட்டுமே பார்த்தான். என்னை பின்னால் தள்ளிவிட்டான். இருந்தாலும் எனக்கு அதிகம் கவலை இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு அவர் மீது கோபம் இருந்தது. நான் என் மகனுக்கு விளக்கினேன். அவளுடைய அப்பா எனக்கு பிடிக்காதவர். நீ ஏன் இப்படி ஒரு பெண்ணை காதலிக்கிறாய்? அவன் சொன்னான், அப்பா, உங்களுக்கு அவள் அப்பா பிடிக்கவில்லை. ஆனால் எனக்கு அந்த பெண் மிகவும் பிடித்திருக்கிறாள். நீங்கள் பெண் கேட்டால் மட்டும் போதும் என்றான். நான் அவனை பார்த்து சொன்னேன், அது சாத்தியமில்லை. நான் உன்னை அந்த பெண்ணை மணக்க விடமாட்டேன் என்றேன். அந்த நேரத்தில் என் மகன் மௌனமாகிவிட்டான். வாரிசுகளை பெற்றெடுத்து விட்டீர்கள், ஆனால் அவர்களின் விருப்பங்களை நீங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அங்கிருந்து நடந்து விட்டான். நான் மௌனமாக அப்படியே உட்கார்ந்திருந்தேன். நாட்கள் இப்படியே கடந்து கொண்டிருந்தன. என் இரு மகன்களும் இளைஞர்களாக மட்டுமல்லாமல் மிகவும் புத்திசாலியாகவும் மாறிவிட்டன. நான் முதுமையின் வாசலில் வந்துவிட்டேன். இப்போது ஆபீஸுக்கும் செல்ல முடியவில்லை. வீட்டிலேயே இருந்து கொண்டு வீட்டின் சூழலை பார்த்து கொண்டிருந்தேன். என் மகன்களை நான் மிகவும் அன்போடு வளர்த்தேன். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டேன். இப்போது அதே விஷயங்கள் எனக்கு நிர்பந்தமான வழியாக மாறிவிட்டன. என் மனைவி, அவளுக்கு நான் மிகுந்த மரியாதை கொடுத்தேன். அவளை தலையில் தூக்கி வைத்திருந்தேன். அவள் இப்போது சிறு சிறு விஷயங்களில் கூட என் மீது எரிச்சலடைகிறாள். என்னை திட்டுவாள். அவள் முகத்தில் அந்நியத்தன்மை தெரிந்தது. ஒரு நாள் பெரிய மகன் சொன்னான், அப்பா, உங்கள் அறை எங்கள் அறைக்கு அடுத்ததாக இருக்கிறது. நீங்கள் இரவு முழுவதும் இரும்பிக் கொண்டே இருப்பீர்கள். அதனால் எங்களுக்கு தூக்கம் வருவதில்லை. சின்ன மகனும் அதே போல் சொன்னான். என் மனைவி மௌனமாக கதவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நான் கண்களை கீழே தாழ்த்தினேன். இப்போது எனக்கு பேச தைரியம் இல்லை. நான் அவர்களுக்கு ஒரு முதியவன் ஆகிவிட்டேன். பயனற்றவன் ஆகிவிட்டேன். என் படுக்கை மற்றும் சில பழைய பொருட்களை அவர்கள் ஸ்டோர் ரூமில் போட்டுவிட்டனர். ஸ்டோர் ரூமில் கூரையில் இருந்து தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தது. அறையில் ஈரப்பதம் இருந்தது. அந்த அடைப்பு அநேகமாக யாரும் பல ஆண்டுகளாக உணராத ஒன்று. ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை. நான் பொறுமையாக இருந்தேன். குறைந்தபட்சம் என் தலையின் மீது ஒரு கூரையாவது இருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். நான் அதே அவினாஷ் தான். நிலங்களுக்கு உரிமையாளனாக இருந்தவன். வாரிசுகளின் கனவுகளை கண்டவன். கூரையில் இருந்து தண்ணீர் சொட்டும் போது நான் போர்வையில் முகத்தை மூடிக்கொள்வேன். சில நேரங்களில் இருமல் வலுத்துவிடும். என் மனைவிக்கும் என்னை பற்றி எந்த கவலையும் இல்லை. நான் என்னை அதிர்ஷ்டசாலி என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் என் மகன்களுடன் இருக்கிறேன். சில நேரங்களில் அறையின் ஜன்னல் வழியாக அவர்களின் பேச்சுக்கள் கேட்கும். அவர்கள் சிரித்துக்கொண்டே தங்கள் அம்மாவிடம் என் பலவீனத்தை சொல்வார்கள். சில நேரங்களில் கதவை திறந்து சொல்ல வேண்டும் என்று தோன்றும். இந்த அதே மனிதன்தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து அன்போடு வளர்த்தவன் என்று. ஆனால் உடலும் இப்போது தைரியத்தை இழந்துவிட்டது. மனைவி சில நேரங்களில் தானே உணவு கொண்டு வருவாள். சில நேரங்களில் வேலைக்காரியின் கையால் அனுப்புவாள். ஆனால் அவளுடைய நடத்தையும் இப்போது மிகவும் மோசமாகிவிட்டது. நான் இவர்களுக்கு ஒரு சுமையாகிவிட்டேன் போல் இருந்தது. நான் அவர்களின் இந்த நடத்தையை பார்த்து என்னைத்தானே தேற்றிக்கொண்டேன். எனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தேன். ஆனால் இப்போது அவர்கள் என்னுடன் இப்படி நடந்து கொள்வதால் அவர்கள் என் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் இல்லை. நான் இந்த ஸ்டோர் ரூமில் தனியாக கிடப்பேன்.
யாரும் என்னை பற்றி கவலைப்படுவதில்லை. யாரும் என்னை கேட்கவும் இல்லை. ஒரு நாள் வெளியே கலகலப்பான சத்தம் கேட்டது. நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துவிட்டு என் மனைவியிடம் கேட்டேன், என்ன விஷயம்? எதற்கு இந்த கலகலப்பு? அவள் சொன்னாள், நம் பெரிய மகன் பவன் தன் இஷ்டப்படி திருமணம் செய்து கொண்டு விட்டான். நான் அதிர்ச்சியடைந்து கேட்டேன், அதே பெண்ணைத்தானா அவன் திருமணம் செய்ய விரும்பியவளை? அவள் சிரித்துக் கொண்டே சொன்னாள், ஆம், நீங்கள் ஏற்க மறுத்ததைப் போலவே அந்த பெண்ணின் தகப்பனும் ஏற்க மறுத்தார். அதனால் நம் மகன் அவளை கடத்தி கொண்டு வந்துவிட்டான். நான் இப்போது நம் மருமகளுக்கு வரவேற்பு தயார் செய்கிறேன் என்றாள். இதை கேட்டதும் என் ரத்தம் கொதித்தது. எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. எத்தனை தியாகங்கள் செய்தேன் என் மகன்களுக்காக. எல்லா உறவுகளையும் துறந்தேன். இன்று என் சொந்த மகன்களே தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை தாங்களாகவே எடுக்கிறார்கள். நான் அவர்களின் மகிழ்ச்சியில் கூட பங்கேற்கவில்லை. ஆனால் எனது இதயத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை மருமகள் வந்தால் வீட்டின் சூழ்நிலை சிறிது மாறலாம். ஆனால் நான் தவறாக நினைத்தேன். இப்போது எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டோர் ரூமில் இருளில் மௌனத்துடனும் தனிமையுடனும் கழிந்தது. நான் என்னைத்தானே தேற்றிக்கொண்டேன். நான் அந்த துரதிர்ஷ்டசாலி இல்லை. எனக்கு என் மகன்கள் இருக்கிறார்கள். இன்று மோசமாக இருந்தால் நாளை நல்லதாக இருக்கும். இப்படி நினைத்து கொண்டே ஒவ்வொரு இரவும் கண்களை மூடிக்கொள்வேன். ஆனால் எனக்கு தெரியவில்லை, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். நான் அனுபவித்த துன்பங்கள் முடியவில்லை. இது ஒரு தண்டனை மட்டுமே. இன்னும் முழுமையாக அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. நான் என் சொந்த வீட்டின் ஸ்டோர் ரூமில் சிறைப்பட்டு கிடந்தேன். அந்த நாள் என் நினைவில் என்றும் நிற்கும். நான் தானாகவே ஸ்டோர் ரூமில் இருந்து வெளியே வந்த நாள். எனக்கு கடும் காய்ச்சல், உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. பல நாட்களாக இருமல். நான் சொன்னேன், மருந்து சாப்பிடுகிறேன். வெளியே திறந்த வெளியில் சிறிது நேரம் உட்கார்ந்தால் உடல்நிலை சற்று சரியாகலாம். நான் ஹாலின் அருகே சென்றபோது என் பெரிய மகனின் மனைவி என்னை பார்த்துவிட்டு கத்தினாள், நீங்கள் ஏன் வெளியே வந்தீர்கள்? நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீர்கள். எங்களுக்கும் தொற்றிக்கொள்ள வைக்கிறீர்களா? அப்போது என் சின்ன மகன் வந்தான். கோபத்தோடு என் கையை பிடித்து இழுத்தான். அப்பா, எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், ஸ்டோர் ரூமில் இருந்து வெளியே வராதே என்று. எப்போதும் இருமிக் கொண்டே இருக்கிறீர்கள். எங்களுக்கும் உங்கள் நோயை பரப்ப விரும்புகிறீர்களா? நான் சொன்னேன், மகனே, வெறும் 2 நிமிடம், கொஞ்சம் உட்கார விடு. உள்ளே மூச்சு திணறுகிறது. ஆனால் என் பேச்சை கேட்பவர் யாரும் இல்லை. சின்ன மகன் வலுவாக என் தோளை தள்ளினான். திரும்பி உள்ளே போ, இனி வெளியே வர வேண்டாம். உங்களால் நாங்கள் எல்லோரும் நோய்வாய்ப்பட்டால் யார் கவனிப்பார்? நான் மௌனமாக ஸ்டோர் ரூமுக்கு திரும்பினேன். அங்கே ஒரு சிறிய விசிறி கூட இல்லை. மிகவும் அடைப்பாக இருந்தது. ஒரு நாள் காலையில் எனக்கு கடும் தாகம். அறையில் தண்ணீர் தீர்ந்துவிட்டது. நான் கத்தினேன். யாரும் எதுவும் கேட்கவில்லை. நீங்கள் எப்போதும் நோய்வாய்ப்பட்டே இருக்கிறீர்கள். இனி உங்களுக்கு சாக எவ்வளவு நேரம் இருக்கிறது? நாங்கள் உங்கள் வாரிசுகள் என்றால் இவ்வளவையும் எங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? அவர்கள் இருவரும் ஒன்றாக நின்று கொண்டு ஒரே மாதிரியான பேச்சு பேசினார்கள். அவர்களின் தாய் பின்னால் நின்று கொண்டிருந்தாள். நான் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றேன். மகனே, இவை அனைத்தும் உங்களுடையதுதான். ஆனால் நான் இப்போது இவற்றை உங்கள் பெயரில் மாற்றப் போவதில்லை என்றேன். என் பெரிய மகன் கோபத்துடன் சொன்னான், நாங்கள் இப்போது சிறு குழந்தைகள் இல்லை. எல்லாவற்றையும் நாங்கள் அறிவோம். உங்களுக்கு எங்களிடம் நம்பிக்கை இல்லை. நீங்கள் இறந்த பிறகு எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறீர்கள். சின்ன மகன் சொன்னான், நாங்கள் உங்கள் பிள்ளைகளா அல்லது வேலைக்காரர்களா? அவர்கள் இருவரும் மிகவும் ஆத்திரமாக இருந்தனர். நான் சொன்னேன், என் பேச்சை கேளுங்கள். எல்லாம் உங்களுடையதுதான். ஆனால் இன்னும் சரியான நேரம் வரவில்லை. என் மனைவி நீண்ட நேரம் மௌனமாக நின்று கொண்டிருந்தவள் இப்போது அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள். அவளும் என்னை கிண்டல் செய்தாள். அவினாஷ், நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுத்தீர்கள்? வெறும் வாக்குறுதிகள் மட்டுமே. இப்போது இவை அனைத்தும் மகன்களுக்கு சொந்தமானவை என்றால் நீங்கள் ஏன் வீட்டின் சூழ்நிலையை கெடுக்கிறீர்கள்? என் கண்களுக்கு முன்னால் நான் என் முதல் மனைவிக்கான உருவாக்கிய அதே காட்சி இருந்தது. இன்று அதே முடிவு எனக்கு முன்னால் இருந்தது. அதே நாளில் என் மகன்கள் என் பொருட்களை எடுத்து என்னை கதவை நோக்கி தள்ளினர். சின்ன மகன் சொன்னான், உங்களுக்கு இங்கு தங்க உரிமையில்லை.
நீங்கள் எல்லாவற்றையும் எங்கள் பெயரில் மாற்றிய பிறகு மட்டுமே இந்த வீட்டில் தங்க அனுமதிக்கப்படுவீர்கள். அவர்கள் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினர். என் கால்கள் தானாகவே தெருவில் நடந்தன. என்னுடன் எந்த பையோ பொருட்களோ பணமோ இல்லை. கண்களில் கண்ணீர் மட்டுமே இருந்தது மற்றும் ஒரு பலவீனமான உடல். அவர்கள் என் பொருட்களை வீசி எறிந்தனர். ஆனால் எனது உடலில் அவற்றை எடுத்து தெருவில் அலைந்து திரியும் பலம் கூட இல்லை. என் சொந்த நகரத்தின் தெருக்கள் கூட எனக்கு அந்நியமாக தோன்றின. எல்லா பக்கங்களிலும் ஒரு விசித்திரமான சத்தம் எழுந்தது. ஆனால் என் உள்ளே ஒரு மௌனம் கத்திக்கொண்டிருந்தது. நான் ஒரு மரத்தின் கீழ் சென்று உட்கார்ந்தேன். நான் சிந்தித்தேன். அவினாஷ், நீ ஒரு காலத்தில் உன் நிலங்களின் வாரிசுகளை பற்றி கனவு கண்டாய். இன்று அவர்களே உங்களை எங்கும் விட்டு வைக்கவில்லை. இப்போது நான் முடிவு செய்தேன். நான் சட்டத்தின் உதவியை நாடப்போகிறேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்வேன். கடைசி நேரத்தில் நான் என் மகனிடம் இதை விளக்க முயன்றேன். அவர்கள் இருவரும் சிரித்தனர். அவர்கள் சொன்னார்கள், சரி, நீங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்லுங்கள். சட்டமும் இவை அனைத்தும் எங்களுடையது என்பதை அறியும். நீங்கள் எங்களை தடுக்க முடியாது. அவர்களின் வார்த்தைகள் இன்னும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். நான் சோர்ந்த கால்களுடன் போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தேன். அப்போது ஒரு காவலர் என்னை இரக்கத்துடன் பார்த்தார். சிறிது நேரம் கழித்து ஒரு கான்ஸ்டபிள் என்னிடம் வந்து கேட்டார், என்ன பிரச்சனை? நான் சொன்னேன், நான் எஸ்பியை சந்திக்க வேண்டும். அவர் கேட்டார், உங்கள் பெயர் என்ன? நான் பதிலளித்தேன் மற்றும் என் ஐடி கார்டை காட்டினேன். எப்போதும் என் ஆடையின் பையில் வைத்திருப்பேன். அவர் என் ஐடி கார்டை கவனமாக பார்த்தார். பின்னர் என் முகத்தை உற்று நோக்கினார். அவர் என்னை அடையாளம் காண முயற்சிப்பதாக தோன்றியது. அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். எனக்கு 2 மகன்கள் உள்ளனர். நான் அவர்களுக்காக எல்லாவற்றையும் துறந்தேன். முதல் மனைவி, 3 மகள்கள். வாழ்நாள் முழுவதும் அவர்களை பராமரித்தேன். ஆனால் இன்று அதே மகன்கள் என்னை என் வீட்டிலிருந்து வெளியேற்றினர். என் சொத்துக்களுக்காக மட்டுமே. முழு விஷயத்தையும் கேட்ட பிறகு அவர் கேட்டார், இங்குள்ள எஸ்பி யார் தெரியுமா? நான் இல்லை என்று தலையை அசைத்தேன். அவர் மௌனமாக என்னை நெருங்கி சொன்னார், இங்கு உள்ள எஸ்பி மேடம் பெயர் ரோஷினி அவினாஷ் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் ஒரு கணம் நின்றது போல் இருந்தது. நான் சொன்னேன், ரோஷினி அவினாஷ். அவினாஷ் நான். ரோஷினி என் பெரிய மகளின் பெயர். என் உதடுகள் நடுங்கின. ரோஷினி, அவள் என் பெரிய மகள். அவர் சொன்னார், ஆம், அவரது கோப்பில் உங்கள் கார்டு இணைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் நான் உங்களை அடையாளம் கண்டுகொண்டேன். நீங்கள் அவர்களுடைய தந்தை என்று புரிந்து கொண்டேன். இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். என் மனதில் என் மகளின் பழைய படம் சுழன்றது. அந்த அப்பாவி குழந்தை. நான் ஒருபோதும் எடுத்து அணைக்காதவள். என் விரலை பிடிக்க ஏங்கியவள். நான் ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுக்காதவள். அதே ரோஷினி இன்று எஸ்பி ஆகிவிட்டாள். கான்ஸ்டபிள் அப்போது அங்கிருந்து சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து என்னை எஸ்பி அறைக்கு அனுப்பினர். என் இதயத்தில் பயமும் வெட்கமும் இருந்தன. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை என் மகள் என்னை பார்க்க விரும்புவாள். அவள் உண்மையில் என் மகளா? நான் என் மகள்களை விட்டு வெளியேறிய போது அவள் பேசக்கூட தெரியாதவள். கான்ஸ்டபிள் என்னை எஸ்பி அறைக்கு அழைத்துச் சென்றார். கதவு திறந்ததும் எதிரே நாற்காலியில் ஒரு அழகான முகம் கொண்ட பெண் உடையில் அமர்ந்திருந்தாள். அவளது முகம் என் முதல் மனைவியைப் போலவே இருந்தது. நான் அவளை முதல் பார்வையிலேயே அடையாளம் கண்டுகொண்டேன். அவளது முகத்தில் அந்த அப்பாவித்தனம். நானும் கதவில் நின்று கொண்டே கதறி அழுதேன். சிறிது நேரம் கழித்து ஒரு பெண் கான்ஸ்டபிள் வந்தாள். என்னை மற்றொரு அறைக்கு அழைத்துச் சென்றாள். எனக்காக குளிர்பானம் கொண்டு வந்து, மாமா, இதை குடியுங்கள். மேடம் இப்போது வந்து உங்களுடன் பேசுவார் என்றாள். அப்போதுதான் என் மனதிற்கு சற்று ஆறுதல் கிடைத்தது. என் மகள் நிச்சயம் என்னை மன்னித்து விடுவாள் என்று நினைத்தேன். நான் அமைதியாக அங்கே உட்கார்ந்திருந்தேன். என் பழைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் வீட்டை விட்டு வெளியேறிய போது என் மனைவியும் அம்மாவும் புலம்பி அழுதார்கள். என் 3 மகள்களுக்கு எதுவும் புரியவில்லை. அவர்களுக்கு தெரியாது அவர்களின் தந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று. இன்று அதே ரோஷினி என் வாழ்க்கையின் ஒரே துணையாக தோன்றினாள். சிறிது நேரம் கழித்து ரோஷினி அறைக்குள் வந்தாள். நீங்கள் குளிர்பானம் குடிக்கவில்லையே, குடியுங்கள், உங்களுக்கு இது மிகவும் தேவை என்றாள். நான் தலையை உயர்த்தி அவளை பார்த்தேன். பாட்டிலை என் கையில் எடுத்தேன்.
என் கைகள் நடுங்கின. என் பார்வை மீண்டும் மீண்டும் என் மகளின் முகத்தில் சென்றது. நான் அவளுடன் பேச வார்த்தைகளை தேடினேன். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. பிறகு மெதுவாக சொன்னேன், மகளே, என்னை மன்னித்துவிடு. அவள் கையை உயர்த்தி என்னை தடுத்தாள். எனக்கு இதன் தேவை இல்லை என்றாள். அவளது குரல் நடுங்கியது. அவள் இதயத்தில் ஏதோ நடந்து கொண்டிருந்தது. அவள் சொன்னாள், உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும். நான் உங்கள் மகன்களுக்கு எதிராக FIR பதிவு செய்துவிட்டேன். சட்டம் அதன் வேலையை செய்யும். என் கண்களில் நீர் ததும்பியது. என் மகள் நிச்சயம் என்னுடன் நிற்பாள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவள் உடனடியாக பதிலளித்தாள், கேளுங்கள், நான் உங்களை அறிந்திருக்கவில்லை. நீங்கள் யார் என்று தெரியாது. நான் சட்டத்தை மட்டுமே கவனிக்கிறேன். ஒடுக்கப்பட்டவர்களுடன் நிற்பது என் கடமை. உங்களுடைய இந்த மென்மையான வார்த்தைகளை உங்கள் மகன்களுக்காக வைத்திருங்கள். அவர்கள் இன்னும் உங்களுக்காக காத்திருக்கலாம். இவ்வாறு சொல்லி அவள் திரும்பினாள். அறையை விட்டு வெளியேறினாள். நான் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். அவளது இந்த வார்த்தைகள் என்னை உடைத்து விட்டன. வாழ்நாள் முழுவதும் நான் நினைத்தேன், மகன்கள் தான் வாரிசுகள். ஆனால் இன்று ஒரு மகள் என் மகன்கள் செய்யாததை செய்தாள். நீதியின் கதவு திறந்தது. என் பேச்சு கேட்கப்பட்டது. என் பலவீனத்திற்கு இடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எனக்கு மிகவும் தேவையான அந்த உறவு, மகளின் அன்பும் மன்னிப்பும் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஒருவேளை இவை அனைத்தையும் நான் என் கைகளிலாலேயே அழித்துவிட்டேன். என் மகள் இன்று நீதியின் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். ஒரு மகள் தன் தந்தைக்கு என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாள், அப்பா என்று சொல்வதை தவிர. இப்போது நீதிமன்றம் மட்டுமே எஞ்சியிருந்தது. ஒருவேளை என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாட்சியத்தையும் இந்த அறையிலேயே கொடுக்க விரும்பினேன். அங்கே வேலை செய்த ஒருவர் சொன்னார், உங்கள் வழக்கு தீர்ப்பு வரும் வரை நீங்கள் இங்கேயே தங்கலாம். உங்கள் மகன்கள் உங்களை விட்டுவிட்டு வெளியேறியுள்ளனர். அதன் பிறகு நீங்கள் மரியாதையாக உங்கள் வீட்டிற்கு செல்லலாம். மேடம் இவ்வாறு சொல்லியுள்ளார். நான் மௌனமானேன். இங்கே எனக்கு அமைதியாக வாழ இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. இங்கே ஒரு அறை இருந்தது, போலீசார் சில சமயங்களில் ஓய்வெடுப்பதற்கு. ஆனால் இன்று அது ஒரு தந்தைக்கு அவனது கடைசி நாட்களில் தங்குமிடமாக மாறியிருந்தது. நான் அந்த அறையின் சிறிய ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். மழை துளிகள் ஜன்னலில் விழுந்தன. ஒவ்வொரு துளியும் என் வாழ்க்கையின் கண்ணீராக தோன்றியது. நான் என் மகளின் குழந்தை படத்தை நினைவு கூர்ந்தேன். அவள் சிறியவளாக இருந்தபோது நான் அவளை ஒருபோதும் என் மடியில் எடுத்துக்கொள்ளவில்லை. அவள் என் விரல்களை பிடிக்க ஏங்கினாள். ஆனால் நான் அவளுக்கு அந்த அன்பை கொடுக்கவில்லை. இன்று அவள் என்னை பாதுகாக்கும் நிலையில் இருந்தாள். ஆனால் என்னை அப்பா என்று அழைக்கவில்லை. நான் என் பிழைகளை உணர்ந்தேன். ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. மழை தொடர்ந்தது. என் வாழ்க்கையின் மழையும் தொடர்ந்தது. ஆனால் இப்போது அது சுத்தம் செய்யும் மழையாக இருந்தது. ஒரு புதிய ஆரம்பத்திற்கான மழை. நான் என் கண்களை மூடினேன். என் மகளின் முகம் என் மனதில் தெரிந்தது. அவள் சிறியவளாக இருந்தபோது அவள் கொடுத்த அந்த முதல் புன்னகை. அந்த நினைவுகளுடன் நான் அந்த அறையில் உறங்கினேன். ஒரு நாள் மதிய நேரத்தில் அறை கதவு திறந்தது. ரோஷினி ஒரு ஃபைலுடன் வந்தாள். அவள் முகத்தில் ஒரு சிறிய கோபம் இருந்தது. ஆனால் வார்த்தைகளில் மென்மை இருந்தது. அவள் சொன்னாள், இந்த ஃபைலில் உங்கள் கையொப்பத்தை இடுங்கள். நான் நீதிமன்றத்தில் உங்கள் வழக்கை தாக்கல் செய்துவிட்டேன். நாளை விசாரணை. உங்கள் 2 மகன்களும் நீதிமன்றத்திற்கு வருவார்கள். உங்களையும் அழைத்துச் செல்லப்படும். நான் அவளை பார்த்தேன். மௌனமாக இருந்தேன். அவள் மெதுவாக சொன்னாள், நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்று தோன்றுகிறது. உங்கள் சொந்த குழந்தைகளுக்கு எதிராக நிற்கிறீர்கள். உங்களிடம் இன்னும் நேரம் உள்ளது. நீங்கள் விரும்பினால் உங்கள் முடிவை மாற்றலாம். நான் மெதுவாக சொன்னேன், இல்லை மகளே, வாழ்நாளில் முதல் முறையாக நான் சரியான முடிவு எடுக்கிறேன். அவள் ஒரு நிமிடம் என்னை பார்த்தாள். பிறகு எதுவும் சொல்லாமல் திரும்ப சென்றாள். அவள் சென்ற பிறகு நான் நீண்ட நேரம் அந்த ஃபைலை பார்த்து கொண்டே இருந்தேன். அதில் என் பெயர், என் மகன்களின் பெயர்கள் இருந்தன. நிலங்கள். அந்த நிலங்களுக்காக நான் உறவுகளை தியாகம் செய்தேன். மரியாதையை மிதித்தேன். ஒரு பெண்ணின் கண்களிலிருந்து கனவுகளை கண்டேன். 3 மகள்களை அனாதையாக்கினேன். இன்று நான் என் மனைவியை நினைத்த போது நான் நினைத்தேன், என் மனைவி என் மகள்களுக்கு எவ்வளவு நல்ல வளர்ப்பை கொடுத்திருக்கிறாள். பெரிய மகளை SP ஆக்கியிருக்கிறாள். நான் இன்னும் என் சிறிய மகள்களை சந்திக்கவில்லை.
அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நான் அவர்களையும் சந்திக்க விரும்பினேன். ஆனால் இன்னும் வெட்கப்படுகிறேன். இன்னும் எதையும் சொல்ல தைரியம் இல்லை. இப்போது நான் முடிவு செய்தேன். நான் என் சொத்துக்களை மகன்கள் மற்றும் மகள்களுக்கு சமமாக பங்கிடுவேன். அவர்களும் என் இரத்தம்தானே. நான் எனது 5 குழந்தைகளுக்கும் சம பங்கு கொடுப்பேன். என் மகள்கள் வாழ்நாள் முழுவதும் என் அன்பு கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படியானால் நான் அவர்களுக்கு சொத்தின் ஒரு சிறிய பங்கையாவது தர முடியாதா? நான் வாழ்நாள் முழுவதும் என் மகன்களின் தவறுகளை புறக்கணித்தேன். மாறாக அவர்கள் என்னை ஒரு கைவிடப்பட்டவனாக நினைத்தேன். அடுத்த நாள் நான் நீதிமன்ற வாயிலுக்குள் நுழைந்தபோது என் 2 மகன்களும் எதிரே வந்தனர். அவர்களின் முகத்தில் கோபம் இருந்தது. ஒருவன் என் கையை பிடித்து இழுத்தான். அப்பா, நீங்கள் பைத்தியமாகிவிட்டீர்களா? இந்த 3 மகள்கள் எங்கிருந்து வந்தார்கள்? நீங்கள் ஏன் அவர்களுக்கு பங்கு கொடுக்கிறீர்கள்? பெரிய மகன் என்னை மிரட்டினான். எங்களுக்கு முழு சொத்தும் தேவை. ஆனால் நீங்கள் மகள்களுக்கு பங்கு கொடுத்தால் நாங்கள் உங்களை நீதிமன்றத்திற்குள் இழுத்து செல்வோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்களின் குரல் அங்கே நின்றது. மக்கள் எங்களை பார்த்தார்கள். ஆனால் எனக்குள் ஒரு விசித்திரமான சக்தி வந்தது. நான் இருவரையும் பார்த்து சொன்னேன், இன்று நான் யாருக்கு நியாயம் கொடுக்கிறேனோ அவர்களுக்கே கொடுப்பேன். வாழ்நாள் முழுவதும் இந்த உரிமையிலிருந்து விலகி இருந்தவர்களுக்கு. என் மகள்கள், அவர்களும் என் இரத்தம்தான், உங்களைப் போலவே. இதை கேட்டு அவர்கள் ஆத்திரத்தில் கொதித்தனர். சின்ன மகன் என் கழுத்துப்பட்டையை பிடித்தான். உங்களுக்கு வெட்கமில்லையா? வாழ்நாள் முழுவதும் எங்களை வாரிசுகள் என்று சொல்லி இப்போது திடீரென்று வந்த இந்த மகள்களை எங்களை விட அதிகம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள். என் மகள் இதை பார்த்தாள். அவள் அங்கு வந்து ஒருவனை தள்ளிவிட்டு மற்றவன் முகத்தில் ஒரு அறை விட்டாள். அப்பாவின் கழுத்துப்பட்டையை பிரிக்கும் போது உங்களுக்கு வெட்கமில்லையா? இனி எந்த பேச்சும் நீதிமன்ற அறைக்குள் மட்டுமே. உள்ளே போங்கள் என்றாள். அவர்கள் என்னை கோபத்துடன் பார்த்தவாறு வேகமாக உள்ளே நடந்தனர். என் மகளின் சீருடை பிரகாசித்தது. அவள் கண்களில் நிரம்பிய கோபம் எனக்கு தெரிந்தது. என் கண்களில் நீர் பெருகியது. நான் வாழ்நாள் முழுவதும் மகன் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று என் மகள் என் துணையாக நின்றாள். நான் தவறாக நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த மகள் அவளை நான் கைவிட்டவள் என்று நினைத்திருந்தேன். என் மகள் என்னிடம் வந்து எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நிற்கிறேன் என்றாள். அவள் உடையின் அடியில் பல ஆண்டுகளாக அடக்கப்பட்டிருந்த அன்பு இன்று எனக்காக வெளிப்பட்டது. நீதிமன்றத்தில் அனைவரும் கூடியிருந்தனர். சட்டப்படி சாட்சியமளிக்க நான் நிற்க வேண்டிய இடத்தில் நின்றேன். என் இதயம் துடித்தது. கண்களில் கண்ணீர், நாவில் உண்மை. நான் சொன்னேன், என் பெயர் அவினாஷ். என் சொத்தை எனது 2 மகன்களுடன் சேர்த்து என் 3 மகள்களுக்கும் சமமாக பிரித்து தர விரும்புகிறேன். இது என் முடிவு. இதில் உறுதியாக இருக்கிறேன். நீதிமன்ற அறையில் அமைதியின் நிசப்தம் நிலவியது. என் மகன்கள் அதிர்ச்சியில் மூழ்கி இருந்தனர். அவர்களின் முகங்களில் குழப்பம் தெரிந்தன. இது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்திருக்கும். நான் என் மகள்களுக்கும் சொத்து கொடுத்திருக்கிறேன். அவர்களை நான் ஒருபோதும் குடும்பத்தின் பகுதியாக கருதியிருக்கவில்லை. ரோஷினி எழுந்து நின்றாள். நீதிபதியின் அனுமதியுடன் பேசத் தொடங்கினாள். நீதிபதியாரே, இந்த மனிதர் என் தந்தை. நான் இங்கு அவரோடு நிற்கிறேன். அவர் என் வாழ்க்கையில் பல தவறுகளை செய்திருக்கிறார். மிகப்பெரிய தவறு. எங்களை, தன் மகள்களை ஒருபோதும் நேசிக்கவில்லை. ஆனால் இன்று அவர் தன் தவறுகளை சரி செய்ய முயற்சிக்கிறார். இதை நான் மதிக்கிறேன். தடுமாறிய பிறகுதான் ஒருவருக்கு தன் தவறு புரிகிறது. ஆனால் என்ன? என் சகோதரிகளுக்கு இவரது சொத்தில் எந்த ஆர்வமும் இல்லை. என் அம்மா என் தந்தை இல்லாமல் எங்களை சிறப்பாக வளர்த்து விட்டார். என் ஒரு சகோதரி டாக்டர். நானே IPS அதிகாரி. என் இளைய சகோதரி ஆசிரியை. நாங்கள் மூவரும் திறமையானவர்கள். ஆகையால் அவரது சொத்து எங்களுக்கு தேவையில்லை. இதை நீதிமன்ற பதிவில் சேர்க்க விரும்புகிறேன். எங்களுக்கு இவரது பங்கு தேவையில்லை என்றால். நீதிபதி ஆச்சரியத்துடன் கேட்டார், ஏன்? இது உங்களுக்குரிய உரிமை அல்லவா? ரோஷினி தலை நிமிர்ந்து சொன்னாள், மகள்களும் சொத்தில் சம உரிமை பெற வேண்டும். ஆனால் அவர்கள் மரியாதைக்கும் உரிமை படைத்தவர்கள். அவர்களுக்கு அன்பு தேவை. என் அம்மா எங்களுக்கு எப்போதும் எங்கள் தந்தையை மரியாதை செய்ய கற்றுக் கொடுத்தார். அவர் எங்கள் அம்மாவை விவாகரத்து செய்து எங்களை விட்டு சென்றாலும் எங்களுக்கு நல்ல பழக்கங்களை கொடுத்தார். எப்போதும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுத்தார். எங்கள் மனதில் ஒருபோதும் எங்கள் தந்தை எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்ற எண்ணம் வரவிடவில்லை.
இன்று அதனால்தான் நாங்கள் எங்கள் தந்தையை வெறுக்கவில்லை. ஆம், கோபம் இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் தந்தை இல்லாமல் நாங்கள் பல சிரமங்களுடன் வாழ்க்கையை கடத்தினோம். ஆனால் என் தந்தையின் தலை தாழ்ந்து நிற்க பார்க்க முடியவில்லை. என் அம்மா இந்த உலகில் இல்லாவிட்டாலும் அவர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடமும் எங்கள் இதயத்தில் உள்ளது. என் மகளின் வார்த்தைகள் கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. என் உடம்பில் மின்சாரம் காய்ந்தது போல் இருந்தது. நான் அங்கேயே நின்று அழுதேன். நீதிமன்றம் முழுவதும் மௌனம் குடிகொண்டது. நான் கைகூப்பி என் மகளிடம் மன்னிப்பு கேட்டேன். மகளே, உன் அம்மா இந்த உலகத்தில் இல்லை. நான் அவளிடமும் மோசமாக நடந்து கொண்டேன், உங்களிடமும். ஆனால் நீ என் முன்னால் நிற்கிறாய். என்னை மன்னித்துவிடு. என் மகள் சொன்னாள், அப்பா, நான் உங்களை மன்னித்து விட்டேன். என் சகோதரிகளும் மன்னித்து விட்டார்கள். உங்கள் மீது எங்களுக்கு எந்த புகாரும் இல்லை என்றாள். பின்பு நீதிமன்றம் எனது சொத்தை சமமாக பிரித்து ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குரிய பங்கை வழங்கியது. மீதமுள்ள சொத்துக்களை கண்காணிக்க ரோஷினியை பொறுப்பாக நியமித்தது. நீதிமன்றத்திலிருந்து வெளியேறும் போது என் மனம் லேசாக இருந்தது. ஆனால் என் கண்கள் இன்னும் ஒரு வார்த்தையை எதிர்பார்த்தன, அப்பா என்ற வார்த்தை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நானே என் கைகளால் இழந்த அந்த வார்த்தையின் திரும்ப வருகையே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த நேரம் இன்னும் வரவில்லை. இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. சொத்துக்கு வாரிசு ஆகுவது எளிது, ஆனால் மரியாதைக்கு வாரிசு ஆக முடியும் என்பது மகள்கள் மட்டுமே. நீதிமன்றம் எனது சார்பில் தீர்ப்பளித்தது. என் மகன்களுக்கு நான் எப்படி விநியோகிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த அனைத்தும் சட்டத்தின் கட்டளையின்படி மீண்டும் என் கைகளில் வந்தன. என் மனதில் வெற்றியின் அகந்தை இல்லை, ஆனால் ஒரு வெறுமை இருந்தது. எல்லாவற்றையும் வென்றும் நான் தோற்றுவிட்டது போல. என் வழக்கறிஞரிடம் ஆவணங்களை தயார் செய்ய சொன்னேன். நிலம் மற்றும் சொத்துக்களை அனைவருக்கும் சமமாக பிரித்து ஒவ்வொருவரின் பங்கையும் குறித்தேன். என் மகள்கள் இந்த முடிவில் ஆச்சரியமடைந்தனர், ஆனால் மௌனமாக இருந்தனர். அவர்கள் நான் வேறு நிலையில் இருப்பதை புரிந்திருக்கலாம். வீட்டு ஆவணங்களில் கையெழுத்திட்ட போது, இந்த வீட்டை உங்கள் 2 மகன்களின் பெயரில் செய்கிறேன். நீங்கள் இங்கே வாழுங்கள், நான் எங்கேயாவது வாழ்வேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குங்கள் என்றேன். அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அவர்களின் தந்தை அவர்களிடமிருந்து விலகப் போகிறார் என்பது. பின்னர் தெரிந்தது. அவர்களும் அதையே விரும்பினர். அவர்களின் தந்தையும் தனியாக வாழ வேண்டும் என்று. என் மனைவிக்கும் இதில் எந்த வருத்தமும் இல்லை. நான் இனி அவர்களுடன் எந்த உறவையும் வைத்திருக்க விரும்பவில்லை. அவர்கள் சொத்துக்காக என்னை நிராகரித்தனர். நான் இனி அவர்களின் அன்பிற்காக அங்கு இருக்க விரும்பவில்லை. என் மனதில் ஒரே ஆசை, என் மகள் என்னை அன்புடன் அப்பா என்று அழைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த நாள் ஒருபோதும் வராது என்று எனக்கு தெரியும். நீதிமன்றத்திலிருந்து திரும்பும் வழியில் நான் ரோஷினியின் காரில் அமர்ந்தேன். அவள் மௌனமாக இருந்தாள். நானும் மௌனமாக இருந்தேன். போலீஸ் ஸ்டேஷனை அடைந்ததும் ரோஷினி மெதுவாக சொன்னாள், அப்பா. அந்த வார்த்தையை கேட்டதும் என் இதயத்தின் அனைத்து புண்களும் ஆறிவிட்டன போல் இருந்தது. நான் உடனே அவளை பார்த்தேன். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. என் நிலையும் அதுவாகத்தான் இருந்தது. நான் கூறினேன், மகளே, மீண்டும் ஒரு முறை என்னை அப்பா என்று அலை. என் மகள் காரை நிறுத்தினாள். என்னை பார்த்து மெல்ல சொன்னாள், அப்பா, நீங்கள் எங்களுடன் வாருங்கள். எங்கள் வீட்டில் எங்களுடன் தங்குங்கள். எவ்வளவு காலமாக நாங்கள் உங்கள் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருந்தோம். இனிமேலாவது எங்களுக்கு அந்த ஏக்கத்தை நிறைவேற்ற முடியுமா? என் கண்களில் கண்ணீர் ததும்பியது. என் மகளின் தலையில் கை வைத்து சொன்னேன், ஆம் மகளே, ஏன் கூடாது? இனி எல்லாமே நீங்கள்தான். நானும் என் பழைய தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய விரும்புகிறேன். இந்த கணத்திற்காக நான் பல ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருந்தேன். நான் என் மகள்களை உலகின் பார்வையில் கைவிட்டவர்களாக கருதினேன். கைகூப்பி சொன்னேன், மகளே, நான் உங்கள் மீது உன் அம்மாவிடமும் என் 2 சிறிய மகள்களிடமும் மிகப்பெரிய அநீதி செய்துவிட்டேன். அவள் சொன்னாள், அப்பா, நீங்கள் செய்தது பழைய காலம். அது கடந்து போய்விட்டது. நீங்களும் அதை மறந்துவிடுங்கள். ஆனால் நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. உங்கள் தவறுகள் எங்களை எங்கள் அடையாளத்திலிருந்து பிரிக்க முடியாது. உங்கள் 3 மகள்களும் இன்றும் உங்களுக்காக காத்திருக்கிறோம். நான் முதல் முறையாக என் மகளை கட்டியணைத்தேன். பல வருடங்களின் தூரம் இப்போது மறைந்துவிட்டது போல் தோன்றியது. ஒரு சாந்தி இருந்தது. என் மகன்களின் பிடிவாதத்தில் இல்லாத
மகள்களின் கைகளில் மட்டுமே கிடைக்கும் அந்த சாந்தி. ரோஷினி வீட்டிற்கு வந்ததும் விளக்கினாள். ஒரு சகோதரி டாக்டர், மற்றொருவர் ஆசிரியர். நாங்கள் மூவரும் சேர்ந்து எங்கள் வீட்டை நடத்துகிறோம். பாட்டி இறந்தபோது அம்மா எங்களை நகருக்கு அழைத்து வந்தார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கூட அவருக்கு தெரியாது. அவர் பலர் வீடுகளில் வேலை செய்து எங்களை படிக்க வைத்தார். எங்கள் கனவுகளை நிறைவேற்றினார். நாங்கள் யாரோ ஒருவராக மாறிய போது அவர் இந்த உலகை விட்டு சென்று விட்டார். அப்பா, அம்மா எங்களுக்காக பல தியாகங்கள் செய்தார் என்றால் என் கண்களில் கண்ணீர் ததும்பியது. நான் சொன்னேன், மகளே, உன் அம்மாவை என்னை விட யாரும் நன்றாக அறிந்திருக்க முடியாது. ஆனால் நான் அவருக்கு மிகுந்த துன்பம் கொடுத்தேன். ரோஷினி சொன்னாள், அம்மா மிகவும் புத்திசாலி. எங்களுக்கு எதுவும் குறைவாக இருக்க விடவில்லை. ஒரே ஒரு குறை, அப்பாவின் பற்றாக்குறை. நாங்கள் மூவரும் எப்போதும் அதை உணர்ந்தோம். ஆனால் இப்போது நீங்கள் வந்துவிட்டீர்கள் எங்கள் குறையை நிறைவு செய்ய. பிறகு நாங்கள் ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தோம். கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.